வணக்கம். இது டிஎன்பிஎஸ்சி ஆல் நோட்ஸ் அப்படிங்கிற சேனல். நம்ம ஆகஸ்ட் மாதத்திற்கான நடப்பு நிகழ்வுகள் பார்த்துக்கிட்டு இருக்கோம். டிஎன்பிஎஸ்சி போர்ட்டல் வெளியிட்டிருக்க பிடிஎஃப்லேருந்து தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். இது அவங்களோட வெப்சைட், அதில் போய்ட்டு நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். நம்ம ஏற்கனவே பேஜ் நம்பர் 54 வரைக்கும் பார்த்துட்டோம். ஸோ இந்த வீடியோவில் நியமனங்கள் அப்படிங்கிற தலைப்பின் கீழே என்ன கொடுத்துருக்காங்களோ அதை மட்டும் பார்க்க போகிறோம். ஏற்கனவே பார்ட்டை தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ முதல்ல பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு நிறுவனத்தின் தலைவராக மற்றும் பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டுத் துறையின் செயலாளராக பதவி வகித்து வரும் டாக்டர் ஜி சதீஷ் ரெட்டியின் பதவிக்காலம் மேலும் 2 ஆண்டுகளுக்கு நீட்டிக்கப்பட்டுள்ளது. 2018ஆம் ஆண்டில் 2 ஆண்டு காலத்திற்கு இவர் இந்த பதவியில் நியமிக்கப்பட்டிருந்தது குறிப்பிடத்தகுந்தது. 2018 தான் இவரை நியமிச்சிருக்காங்க. எப்படின்னா டிஆர்டிஓவோட தலைவராகவும் அதே நேரத்தில் செயலாளராகவும் அவரை நியமிச்சிருக்காங்க. 2018 2 வருஷத்துக்கு அப்படின்னு சொல்லிட்டு நியமித்தாங்க. அவரோட பேர் டாக்டர் ஜி சதீஷ் ரெட்டி. இவரோட பதவிக்காலம் முடிஞ்சிருச்சு. திரும்ப அவர் இன்னொரு 2 வருஷத்துக்கு நீட்டிச்சிருக்காங்க. ஸோ இதுதான். அடுத்தது, மத்திய தேர்தல் ஆணையர்களில் ஒருவராக முன்னாள் மத்திய நிதித்துறை செயலர் ராஜீவ்குமார் நியமிக்கப்பட்டுள்ளார். மத்திய தேர்தல் ஆணையர்களில் ஒருத்தராக முன்னாள் மத்திய நிதித்துறை செயலர் ராஜீவ்குமார் நியமிக்கப்பட்டிருக்காரு. அரசியலமைப்போட 324வது பிரிவு உட்பிரிவின்படி ராஜீவ்குமாரை தேர்தல் ஆணையராக குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் நியமிச்சிருக்காரு. மத்திய தேர்தல் ஆணையர்களில் ஒருத்தராக முன்னாள் மத்திய நிதித்துறை செயலர் ராஜீவ்குமார் நியமிக்கப்பட்டிருக்காரு. மத்திய தேர்தல் ஆணையர்களில் ஒருத்தராக நியமிக்கப்பட்டிருக்க ரீசெண்டாக யாருன்னா ராஜீவ்குமார் அப்படிங்கிறவர். அடுத்தது, மத்திய தேர்தல் ஆணையர் அசோக் லவாசா தனது பதவியை ராஜினாமா செய்தார். ஆசிய வளர்ச்சி வங்கியின் துணைத் தலைவர் பொறுப்பை ஏற்பதற்காக அவர் இந்த முடிவை எடுத்துள்ளார். ஸோ மத்திய தேர்தல் ஆணையராக இருந்த அசோக் லவாசா அவரோட பதவியை ராஜினாமா பண்ணிட்டாரு. ஏன் அப்படின்னா இவர் ஆசிய வளர்ச்சி வங்கியோட துணைத் தலைவர் பொறுப்பை ஏற்றுக்கிறதுக்காக அவர் இந்த முடிவை எடுத்திருக்காரு. இப்போ இந்திய தலைமை தேர்தல் ஆணையராக சுனில் அரோராவும் தேர்தல் ஆணையராக சுஷில் சந்திரா, இவங்க 2 பேர் இருக்காங்க. சுனில் அரோராவும் சுஷில் சந்திரா. ஸோ இந்திய தலைமை தேர்தல் ஆணையர் யாருன்னு கேட்டால் சுனில் அரோரா. ஸோ அதுக்கப்புறம் துணை தேர்தல் ஆணையர் யாருன்னு கேட்டால் சுஷில் சந்திரா, இவங்க 2 பேர் இருக்காங்க. அடுத்தது, சத்யபால் மாலிக். இதுக்கு முன்னாடி கோவா ஆளுநராக இருந்தவர் மேகாலயா மாநிலத்தோட ஆளுநராக நியமிக்கப்பட்டிருக்காரு. ஸோ இதற்கு முன்னாடி கோவா ஆளுநராக இருந்தவர் இப்போ மேகாலயா மாநிலத்தோட ஆளுநராக நியமிக்கப்பட்டிருக்காரு. அவரோட பேர் சத்யபால் மாலிக். மகாராஷ்டிரா ஆளுநர் பகத்சிங் கோஷியாரி கோவா மாநிலத்தோட நிர்வாக பொறுப்பையும் கூடுதலாக கவனிப்பார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சத்யபால் மாலிக் அப்படிங்கிறவரை மேகாலயா மாநிலத்தோட ஆளுநராக நியமிச்சிருக்காங்க. இதை மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. அடுத்தது, எல்லை பாதுகாப்பு படை தலைவராக குஜராத் பிரிவு ஐபிஎஸ் அதிகாரியான ராகேஷ் அஸ்தானா நியமிக்கப்பட்டிருக்காரு. ஸோ எல்லை பாதுகாப்பு படை தலைவராக குஜராத் பிரிவோட ஐபிஎஸ் அதிகாரியான ராகேஷ் அஸ்தானா நியமிக்கப்பட்டிருக்காரு. இவர் கூடுதல் பொறுப்பாக தேசிய போதைப் பொருள் தடுப்பு பிரிவோட இயக்குனர் ஜெனரல் பதவியும் அவரே இருப்பார் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. திரும்ப சொல்கிறேன், எல்லை பாதுகாப்பு படையோட தலைவராக ராகேஷ் அஸ்தானா அப்படிங்கிறவரை நியமிச்சிருக்காங்க. அடுத்தது, அலகாபாத், கேரளம், குஜராத் உயர்நீதிமன்றங்களின் நீதிபதிகளாக கீழமை நீதிமன்ற நீதிபதிகள் மற்றும் வழக்குரைஞர்களை நியமிக்கும் பரிந்துரைக்கு உச்சநீதிமன்ற நீதிபதிகள் அடங்கிய கொலிஜியம் குழு ஒப்புதல் அளித்தது. அலகாபாத், கேரளம், குஜராத் இந்த உயர்நீதிமன்றங்களோட நீதிபதியாக கீழமை நீதிமன்றத்தோட நீதிபதிகள், அதுக்கப்புறம் அதோட வழக்குரைஞர்களை நியமிக்கிற பரிந்துரைக்கு உச்சநீதிமன்ற நீதிபதிகள் அடங்கிய கொலிஜியம் குழு ஒப்புதல் கொடுத்துருக்கு. ஸோ இதை பற்றிய கூடுதல் தகவல் பார்த்தோன்னா, உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி எஸ்ஏ போப்டே தலைமையிலான கொலிஜியத்தில் நீதிபதிகள் என்.வி. ரமணா, அருண் மிஸ்ரா, ஆர்.எஃப். நாரிமன், யூ லலித் இவங்கெல்லாம் இருக்காங்க. அடுத்தது, சர்வதேச பொருளாதார உறவுகள் தொடர்பான இந்திய ஆராய்ச்சி கவுன்சிலின் புதிய தலைவராக பிரமோத் பாசின் அப்படிங்கிறவர் நியமிக்கப்பட்டிருக்காரு. சர்வதேச பொருளாதார உறவுகள் தொடர்பான இந்திய ஆராய்ச்சி கவுன்சிலோட புதிய தலைவராக பிரமோத் பாசின் அப்படிங்கிறவர் நியமிக்கப்பட்டிருக்காரு. என்ன சொல்கிறாங்க, திரும்ப சொல்கிறேன், சர்வதேச பொருளாதார உறவுகள் அது சம்மந்தமான ஒரு இந்திய ஆராய்ச்சி கவுன்சிலில் புதிய தலைவராக ஒருத்தரை நியமிச்சிருக்காங்க. அவரோட பேர் பிரமோத் பாசின். அடுத்தது,
மத்திய குடிமைப்பணி தேர்வு ஆணையத்தின் தலைவராக டாக்டர் பிரதீப் குமார் ஜோஷி நியமிக்கப்பட்டிருக்காரு. மத்திய குடிமைப்பணி தேர்தல் ஆணையத்தோட தலைவராக யூபிஎஸ்சியோட தலைவராக வந்து டாக்டர் பிரதீப் குமார் ஜோஷி அப்படிங்கிறவர் நியமிக்கப்பட்டிருக்காரு. அடுத்தது, இந்தியாவின் புதிய தலைமை கணக்கு தணிக்கை அதிகாரியாக ஜி.சி. முர்முவை மத்திய அரசு நியமித்தது. இந்தியாவோட புதிய வந்து கேக் அப்படின்னு சொல்லுவாங்க. அவரை யார் நியமிச்சிருக்காங்கன்னா ஜி.சி. முர்மு அப்படிங்கிறவரை நியமிச்சிருக்காங்க. ஸோ அடுத்தது பார்க்கலாம். இந்திய பத்திரங்கள் மற்றும் பரிவர்த்தனை வாரியத்தின் தலைவராக பதவி வகித்து வரும் அஜய் தியாகியோட பதவிக்காலம் 18 மாதங்களுக்கு வந்து நீட்டிக்கப்பட்டிருக்கு. ஸோ இந்திய பத்திரங்கள் மற்றும் பரிவர்த்தனை வாரியத்தோட செபியோட தலைவராக இருக்கிறது வந்து அஜய் தியாகி. இவரோட பீரியட் வந்து பதவிக்காலம் வந்து இன்னும் திரும்ப ஒரு 18 மாதத்துக்கு வந்து நீட்டிச்சிருக்காங்க. அதாவது 2022 வரைக்கும் வருது. 2022 பிப்ரவரி வரைக்கும் இவரோட பதவிக்காலம் வந்து வருது. ஜம்மு காஷ்மீர் பிரதேச துணைநிலை ஆளுநராக முன்னாள் மத்திய அமைச்சரும் உத்தரப்பிரதேசத்தை சேர்ந்த பாஜக மூத்த தலைவருமான மனோஜ் சின்ஹா நியமிக்கப்பட்டுள்ளார். ஜம்மு காஷ்மீரோட யூனியன் பிரதேச துணைநிலை ஆளுநராக முன்னாள் மத்திய அமைச்சருமான உத்தரப்பிரதேசத்தை சேர்ந்த பாஜக மூத்த தலைவரான மனோஜ் சின்ஹா அப்படிங்கிறவர் நியமிக்கப்பட்டிருக்காரு. இப்போ ஜம்மு காஷ்மீர் யூனியன் பிரதேச துணைநிலை ஆளுநர் யாருன்னு கேட்டால் மனோஜ் சின்ஹா. ஸோ இதோட வந்து நியமனங்கள் பற்றி கொடுத்துருக்கிறது முடிஞ்சிச்சு. நம்ம வந்து திரும்ப ஒரு டைம் பார்க்கலாம். பார்த்ததை பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு நிறுவனத்தோட செயலராக இருந்த டாக்டர் ஜி சதீஷ் ரெட்டியோட பதவிக்காலம் 2 வருஷத்துக்கு வந்து நீட்டிக்கப்பட்டிருக்கு. மத்திய தேர்தல் ஆணையர்களை ஒருத்தராக முன்னாள் மத்திய நிதித்துறை செயலர் ராஜீவ்குமார் வந்து நியமிக்கப்பட்டிருக்காரு. மத்திய தேர்தல் ஆணையர் அசோக் லவாசா அவரோட பதவியை ராஜினாமா செஞ்சார். ஏன்னா அவர் வந்து ஆசிய வளர்ச்சி வங்கியோட துணைத் தலைவர் பொறுப்பை ஏற்றுக்கிறதுக்கு இருக்கிறதுனால அவர் இந்த பதவியை வந்து ராஜினாமா பண்ணார். சத்யபால் மாலிக் அப்படிங்கிறவரை மேகாலய மாநிலத்தோட ஆளுநராக நியமிச்சிருக்காங்க. எல்லை பாதுகாப்பு படையோட தலைவராக ராகேஷ் அஸ்தானா அப்படிங்கிறவரை நியமிச்சிருக்காங்க. அலகாபாத், கேரளம், குஜராத் உயர்நீதிமன்றங்களோட நீதிபதியாக வந்து கீழமை நீதிமன்ற நீதிபதிகள் மற்றும் வழக்குரைஞர்களை நியமிக்கும் பரிந்துரைக்கு வந்து உச்சநீதிமன்ற நீதிபதிகள் அடங்கிய கொலிஜியம் குழு வந்து ஒப்புதல் கொடுத்திருக்கு. சர்வதேச பொருளாதார உறவுகள் தொடர்பான இந்திய ஆராய்ச்சி கவுன்சிலோட புதிய தலைவராக பிரமோத் பாசின் அப்படிங்கிறவர் நியமிக்கப்பட்டிருக்காரு. மத்திய குடிமைப்பணி தேர்தல் ஆணையத்தோட தலைவராக மத்திய குடிமைப்பணி தேர்வு ஆணையத்தோட தலைவராக யூபிஎஸ்சியோட தலைவராக டாக்டர் பிரதீப் குமார் ஜோஷி அப்படிங்கிறவர் நியமிக்கப்பட்டிருக்காரு. இந்தியாவோட புதுமை தலைமை கணக்கு தணிக்கை அதிகாரியாக வந்து ஜி.சி. முர்மு வந்து நியமிச்சிருக்காங்க. செபியோட தலைவராக இருக்கிற அஜய் தியாகியோட பதவிக்காலம் வந்து 18 மாதங்களுக்கு நீட்டிக்கப்பட்டிருக்கு. ஜம்மு காஷ்மீரோட துணைநிலை ஆளுநராக மனோஜ் சின்ஹா அப்படிங்கிறவரை நியமிச்சிருக்காங்க. ஸோ இதோட வந்து இந்த வீடியோ முடியுது. அடுத்த வீடியோவில் வந்து முக்கியமான தினங்களை பற்றி பார்க்கலாம். நன்றி.